ஒரு கொள்ளு பொடி ரெசிபி. ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கொள்ளுவை சேர்த்து நல்லா வெடிக்கிற அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ அதே பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லெண்ணெய் போட்டு இதை பொன்முருவலாக எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் கருக விடாமல் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இதே கடாயிலேயே அது கூடவே சேர்த்துருங்க 1/2 கப் அளவுக்கு எள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி 3 துண்டு அளவுக்கு பெருங்காயம் போட்டு அதையும் நைஸாக பொரித்து எடுத்துக்கோங்க பொன்முருகலாக. இதுக்கு மேலே எண்ணெய் ஊற்ற வேணாம். அதே கடாயிலே 30 காஞ்ச மிளகாய், காரமான காஞ்ச மிளகாய் எடுத்து 1/2 நிமிஷத்துலேயே நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. கருக விடக்கூடாதுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டு முதல்ல காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கல்லுப்பு போட்டு அரைச்சி எடுத்த பிறகு மற்ற பொருட்களை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சாதம், இட்லி, தோசைக்கு சூப்பராக இருக்கும். நன்றி.